Excel Academy and this is Jai. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தோம்னாக்கா இந்தியன் பாலிட்டி குரூப் 4 எக்ஸாமுக்கு இந்தியன் பாலிட்டியில் நம்ம என்னென்ன பாடங்கள்லாம் படிக்க வேண்டியிருக்கு, எப்படி வேர்ஸ் டு ஸ்டடி, ஓகேங்களா, எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும், அண்டு இப்போ இந்த பாலிட்டியை நம்ம எந்த மாதிரி அப்ரோச் பண்ணாக்கா நம்மளால இந்த 15 மார்க்ஸை நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜிகே சைடில் நம்ம எந்தெந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 6 இந்த 3 விஷயங்கள் தான் பார்த்தா நம்ம என்ன பண்ணோம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சு ஆகணும். இப்போ இந்த 3 இடத்துல நீங்கள் படிக்கும் போதே பார்த்தோம்னாக்கா பாலிட்டிலேருந்து ஒரு 15 மார்க்கு, எக்கனாமிக்ஸ்லேருந்து எக்கனாமிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு பார்த்தோம்னா யூனிட் 6 இதுலேருந்து பார்த்தோம்னாக்கா தலா 40 20 20 40 இதில் ஒரு 15 55 கேள்விகள் மொத்தமே கேட்கக்கூடிய 75 கேள்விகளில் பெரும்பாலான கேள்விகள் எங்கே இருக்குது, இந்த 3 பகுதியிலேருந்தே இருக்குது. அப்போ நம்ம இந்த ஏரியாவை பார்த்தோம்னாக்கா ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். அண்டு இப்போ வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும்னாக்கா நம்மளுக்கு கரெக்டான ஒரு தெளிவான ஒரு திட்டமிடல் இருக்கணும், கரெக்டாக நம்மளுக்கு புரியணும். சரிங்களா, நம்ம என்ன படிக்க போகிறோம், எங்கே படிக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கணும். அதுக்காக தான் பார்த்தோம்னா நான் இந்த வீடியோ உங்களுக்கு தரேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா, ரொம்ப நிதானமாக கவனிங்க. உங்களுக்கு இந்த ஒரு அவுட்லுக் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், பாலிட்டியை நம்ம இவ்வளோ தான் சிம்பிள் பாலிட்டி நம்மளால் ஈஸியாக 15 மார்க் நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். பாலிட்டியில் வந்து ரிலேட்டடாக எப்பவுமே பார்த்தோம்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ ரிலேட்டடான டாபிக் பார்த்தோன்னு வச்சுங்களேன், கன்சிஸ்டன்சியாக ஒரு சில டாபிக்ஸ்லேருந்து ரெகுலராக கொஸ்டின்ஸ் வரும். அந்த ஏரியாலாம் பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணிடணும், முன்கூட்டியே டக்குன்னு முடிச்சு வச்சிடணும். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த பாலிட்டியை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போனோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வேர் டு ஸ்டடி, என்ன நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்து கையில் வச்சுங்க. சரிங்களா, இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு போடுற சிலபஸ்ல அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு முறை படிச்சு பாருங்க. இந்திய அரசியல் அமைப்புன்னு இருக்கும், முகவுரைன்னு இருக்கும், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், இது போல அந்த சிலபஸ் வார்த்தைகளை முதல்ல நீங்க படிங்க. சரிங்களா, ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்கா சிலபஸ் ரிலேட்டடான கேள்விகள் தான் வந்து அங்கே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். அந்த கொஸ்டின்ஸ் எந்த டைப்பில் இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா அந்த கொஸ்டின்ஸை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சிலபஸ்லேருந்து அந்த ஒரு வார்த்தை பார்த்தோம்னா அங்கே மிங்கிள் ஆகும். சரிங்களா, அப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க பார்த்தோம்னாக்கா சிலபஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா பாலிட்டிலேருந்து எவ்வளோ கேட்பாங்க, எக்கனாமிக்ஸ்லேருந்து எவ்வளோ கேட்பாங்களான்னு தெரியாது. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணிடணும், ஃபுல்லாக ஓவரால் ஜிகேவை நம்ம படிச்சுக்கணும். எதில் எந்த டாப்பிக்லேருந்து எந்த எக்ஸாமில் அதிகமாக கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. இப்போ இந்த எக்ஸாமில் இப்போ நெக்ஸ்ட் மந்த்தில் ஒரு எக்ஸாம் எழுதணும்னு வச்சுங்களேன், பாலிட்டிலேருந்து ஒரு 15 கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அடுத்த எக்ஸாம் பார்த்தோன்னா பாலிட்டியில் ஒரு 8 கேள்வியும் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 15 கேள்வியும் கேட்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னாக்கா நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமில் நாங்கள் பாலிட்டிலேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்க போகிறோம், எக்கனாமிக்ஸுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்க போகிறோம், யூனிட் 6க்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்க போகிறது என்ன பண்ணிட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த இடம்லாம் ரொம்ப வெயிட்டேஜாக இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பராக அந்த வெயிட்டேஜ் இருக்குது இவ்வளோ கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னு அவங்க சொல்லும்போது கண்டிப்பாக பார்த்தோன்னா மேலோட்டமான கேள்விகள் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த எக்ஸாம்லாம் பார்த்தோன்னா குரூப் 4 தானே, 10th குவாலிஃபிகேஷன் தானே, சும்மா வாட் இஸ் வாட் அது போல் படிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, இந்த முறை நீங்கள் போயிடக்கூடாது. நீங்கள் லாஸ்ட் குரூப் 4லாம் எழுதினா உங்களுக்கு தெரியும், கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னாக்கா குரூப் 2 ஸ்டாண்டர்டுக்கு அளவு பார்த்தோன்னா குரூப் 4லேயே எடுத்து வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நாம் அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா இந்த பாலிட்டி இவ்வளோ தானா, பாலிட்டி நம்ம இந்த மாதிரி தான் படிக்க போகிறோமா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ரிவிஷன் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. இப்போ நான் பார்த்தோம்னாக்கா பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்திய அரசியல் அமைப்பு, முகவுரை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு வார்த்தையும் சிலபஸில், அது போல் நீங்களும் கண்டிப்பாக சொல்லணும். அப்போ எப்படி நீங்கள் சொல்லுவீங்கனாக்கா நிறைய முறை நீங்கள் அதை பார்க்கணும், எழுதுவீங்க, சிலபஸ் வார்த்தைகளை எழுதுங்க. எழுதி படிக்கும்போது பார்த்தோம்னாக்கா ஒரு முறை நீங்கள் எழுதி படிச்சிங்கனாக்கா 10 முறை நீங்கள் படிக்கிறதுக்கு சமம். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எழுதுறதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சோம்பேறித்தனமே கண்டிப்பாக பற்றாதீங்க. இப்போ நீங்கள் சோம்பேறித்தனம் பட்டுட்டீங்கனாக்கா அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா இப்போதுலேருந்தே கொஞ்சம் முயற்சியும் ப்ளஸ் அந்த விழிப்புணர்வோடு இருங்க. சரிங்களா, ஏனோ தானா நம்ம படிக்கக்கூடாது. இப்போ அட் ப்ரெசன்ட் என்ன சுச்சுவேஷன் போயின்னு இருக்குது அப்படின்ற போல் நீங்கள் பார்க்கணும். இப்போது நான் உங்களுக்கு அது உள்ளே போகும்போது சொல்கிறேன், ஏன் அட் ப்ரெசன்ட் விஷயங்களை நான் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் இப்போ என்ன அட் ப்ரெசன்ட் கரண்ட் இஷ்யூ என்ன போயின்னு இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எங்கே அங்கே மெர்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, சரி. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர் டு ஸ்டடி. நம்ம இந்தியன் பாலிட்டியை இப்போது
டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் குரூப் 4 சிலபஸ் படி நம்ம எங்கே போய் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நீங்கள் எந்த அதர் சோர்ஸஸும் பார்த்தோன்னா இப்போ எடுத்தவொடனே போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது ஸ்கூல் புக் தான். இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாடங்களில் பார்த்தோம்னாக்கா 6th புக்கில் இருக்கும், 12th புக்லேயும் இருக்கும். நம்ம எடுத்தவொடனே என்ன பண்ணுவோம்னாக்கா 6th படிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படிப்போம் பார்த்தீங்களா, 6th தமிழ், 7th தமிழ், 8th தமிழ்னு. அது போல் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, பாலிட்டி 6th பன்முகத்தன்மையினை அறிவோம், தேசிய சின்னங்கள், இது போல் நான் வரிசையாக படிச்சுன்னு வரேன், சில பேர் படிச்சுன்னு வருவீங்க. இப்போ நீங்கள் அது போல படிச்சுன்னு வரலாம், நான் தப்பெல்லாம் எதுவும் சொல்லலை. இப்போ நீங்கள் படிக்கும்போது நோட் மேக் பண்ணுறீங்களா, ஹிண்ட் மாதிரி எடுத்து, சில பேர் பார்த்தோம்னாக்கா ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்து அந்த பாடத்தையே ஃபுல்லாக ஞாபகமாக வச்சுக்கிற அளவுக்கு நோட்ஸ் மேக் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தோம்னாக்கா இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் மேக் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தோம்னாக்கா ஸ்கூல் புக் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டுமே நோட்ஸ்னு சொல்லி அவங்க அதை அப்படியே பார்த்து எழுதி அதை அவங்க நோட்ஸ்னு வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா ஒவ்வொரு விதத்தில் எடுப்பாங்க. ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்னன்னாக்கா, ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துருங்க. அந்த ஹிண்ட்டை நீங்கள் படிக்கும் போதே பார்த்தோம்னாக்கா அந்த பாடத்தோட அப்படியே மொத்த கதையும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அந்த அளவுக்கு நீங்கள் நோட் மேக் பண்ணீங்கன்னாக்கா அதுக்குன்னு வரி வரியாக உட்காந்து எழுதலாம் தேவையில்லை. உங்களுக்கு புரிஞ்சால் போதும் உங்கள் நோட்ஸ், சரிங்களா? மற்றவங்க யாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த பாயிண்ட் அப்படி பார்க்கும்போதே பார்த்தோம்னாக்கா ஒரு பேராகவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா நீங்கள் நோட் மேக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிற போல் சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே எந்தெந்த பாடத்தில் கவர் ஆகுது. இப்போ இந்திய அரசியலமைப்பு, அடிப்படை உரிமைகள், இது எல்லாமே எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ 12th பாலிட்டியில் ஒரு பாடம் இருக்கும், இந்திய அரசியலமைப்பு சட்டம்ன்ட்டு. 10th சோஷியல் சயின்ஸில் பார்த்தோம்னாக்கா இந்திய அரசியல் அமைப்புன்னு இருக்கும். அப்போ நீங்கள் இந்த பாடங்கள்லாம் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கும்போது பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ நம்ம சிலபஸ் ரிலேட்டடாகவும் போகிறோம், சரியான வழியில், சரியான பாதையில், சரியான நேரத்துலையும் நம்ம போகிறோம் அப்படின்னு இருக்கும். ஏன் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எக்ஸாம் கிட்ட வர வர பார்த்தோம்னாக்கா ஒரு பயம் வந்துடும். அந்த ஃபியர்னஸ்லேயே பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், படிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிடும். பயம் அதிகமாகவும் படிக்கிறது கம்மியாகும். ஆனால் உங்களுக்கு இது போல் அந்த பயம் குறையணும்னாக்கா நம்மக்கிட்ட ப்ராப்பரான தெளிவான ஒரு திட்டமிடுதல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி படிச்சுன்னு இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க வேண்டியது என்னன்னாக்கா சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் ஜெராக்ஸ் காப்பியை கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு புரியணும். சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னாக்கா, இன்றைக்கி நாம் என்ன படிக்க போகிறோம், இந்த வாரத்துக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்ற ப்ராப்பரான ஒரு பிளான் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். சிலபஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம எப்படி படிக்கணும்னாக்கா, புதுசாக ஒரு விஷயம் படிக்கிறோம், தமிழ் கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும், மேக்ஸ் ஒரு 1/2 hour அது போல் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். இது எல்லாமே இன்க்ளூட் ஆகணும். ஒன்று ஒரு சப்ஜெக்ட் புதுசாக படிக்கணும், இன்னொரு சப்ஜெக்ட் பார்த்தோம்னாக்கா ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் அடிஷ்னலாக அங்கே இருக்கணும். ஓகேங்களா? படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். இப்படி நீங்கள் ப்ராப்பராக கொண்டு போகும்போது பார்த்தோம்னாக்கா அந்த ஃபியர்னஸே கண்டிப்பாக உங்களுக்கு வராது. சரி, நம்மளோட அகாடமியில் பார்த்தோம்னாக்கா இப்போ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் பார்த்தோன்னா இதை நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் காப்பியாக கொடுத்துருக்கேன். வீடியோ முடிஞ்சவொடனே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய்ட்டு பாருங்கள், உங்களுக்கு இருக்கும். வேர் டு ஸ்டடின்ட்டு சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே எந்தெந்த பாடங்கள் எந்தெந்த டாபிக்ஸுக்கு கவர் ஆகுது அப்படின்றா போல் கரெக்டாக டாபிக் கொடுத்து அந்த டாப்பிக்கு எந்தெந்த பாடம்லாம் கவர் ஆகுது உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருப்பேன், சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி இப்போ புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாக்கா இந்த மெத்தட்லேருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்புன்ற பாடம் எந்தெந்த சிலபஸில் எந்தெந்த இடத்துக்கு கவர் ஆகுது அப்படின்றா போல் உங்களுக்கு ப்ராப்பராக ஆகிடும். மொத்தத்தில் பார்த்தோன்னா ஒரு 32 லெசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனாக நான் கொடுத்துருப்பேன். இந்த 32 லெசன்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு டச் அப் மாதிரி நீங்கள் பண்ணிடணும். சுத்தமாக டச் பண்ணாமல் போயிடக்கூடாது, லைட்டாக அப்படியே டச் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது பார்த்தோம்னாக்கா உங்களால் கண்டிப்பாக ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக இந்த விஷயத்தை முடிச்சிருங்கனாக்கா கண்டிப்பாக பாலிட்டியில் உங்களால் 15க்கு அவுட் ஆஃப் 15 கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. பாலிட்டியை பொறுத்த வரையும் பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னாங்க நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி விஷயங்களே இருக்காது. ஒரு நிகழ்வு இப்போ அட் ப்ரெசன்ட் நடக்கக்கூடிய விஷயங்கள், சரிங்களா? நம்மளோட அரசியல் நிகழ்வுகள் தான் இப்போ எல்லாமே பாலிட்டி தான். பாலிட்டின்னு பார்த்தோம்னாக்கா எதுவும் மாற போகிறது இல்லை. அங்கே உள்ள கொடுத்துருக்கக்கூடிய அரசியல் அமைப்பை நீங்கள் இப்போ நியூஸில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்களா, அதோடு நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது அந்த நிகழ்வை இந்த விதியோடு நீங்கள் பொருத்தும் போது அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்குள்ளே கேள்வி கேட்கணும், ஓ இதனால தான் இங்கே இது போல் ரிலேட் ஆகுது போல் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி படிச்சிங்கனாக்கா என்ன ஆகும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது தாங்க இந்த வேர் டு ஸ்டடின்ட்டு அந்த 32 லெசன்ஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ப்ராப்பராக அதை டவுன்லோட் பண்ணி ரொம்ப பொறுமையாக நிதானமாக பாருங்கள். சிலபஸை பக்கத்தில் வச்சுங்க. நான் அந்த பிடிஎஃப்லேயும் பார்த்தோன்னா சிலபஸில் உள்ள அந்த கண்டென்ட்டை நான் கொடுத்துருப்பேன். சிலபஸ் வார்த்தைகளுக்கு அந்த பாடங்கள் கரெக்டாக பொருந்துதா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துங்க.
அந்தந்த பாடங்கள் எந்தெந்த புத்தகத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு 12th பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா உங்களால் போய் எடுக்க முடியாதா? இப்போ சில பேர் பார்த்தோம்னாக்கா புதுசாக படிக்க வரவங்க புக்கு எங்கே இருக்கு, என்னென்ன புக்கு இல்லையே, என்னால் கரெக்ட் பண்ண முடியலையே அப்படின்னாலும் நீங்கள் ஃபீல் பண்ணாது. சரிங்களா? வெப்சைட்டில் இருக்குது tnbooks.in அப்படின்னு தமிழ்நாடு புக்ஸ்ன்னு போட்டாலே என்ன வந்துடும், அந்த நம்ம தமிழ்நாடு அரசோட வெப்சைட் வந்துடும், புக்ஸ் வெப்சைட்டு. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா 12th பாலிட்டி புக்ஸ் தமிழ் அப்படின்னு நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாக்கா தமிழ்னு கொடுக்கலாம், இல்லை 12th பாலிட்டி புக்ஸு இங்கிலீஷ்னு கொடுத்தாலும் என்ன ஆகிடும், அந்த பேஜ் ஓப்பன் ஆகி உள்ளே வந்துடும். நீங்கள் போய்ட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம், எந்த வித சிரமமும் கிடையாது. சரிங்களா? பிடிஎஃபாகவும் வச்சுக்கலாம், உங்களால் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். உங்களால் புக்காக கலெக்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் எல்லாம் சார் என்கிட்ட எல்லா புக்கும் இருக்குது, எல்லாத்தையும் செல்ஃப் மேலே எடுத்து எனக்கு கண்ணுக்கே படாத அளவுக்கு எடுத்து ஓரமாக வச்சுருக்கேன் அப்படின்றவங்க அப்படியே வச்சுங்க. சரிங்களா? கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம படிக்கும் போது பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி நம்ம என்ன படிக்கணுமோ அந்த விஷயங்கள் நம்ம முன்னாலேயே இருக்கணும். நம்ம படிக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் வந்து நம்ம போகும்போது வரும்போது நம்ம கண்ணில் படுற மாதிரியே நீங்கள் வைங்க. சரிங்களா? அப்போ தான் இன்றைக்கி நம்ம படிக்கலாம் கூட நாளைக்கு என்ன தோணும், நேற்றே நம்மளால் படிக்க முடியல, இது போல் நம்மளுக்கு நேரம் கிடைச்சது நம்மளால் படிக்க முடியல. சில பேர் படிக்க நேரம் இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஆனால் சில பேர் படிக்க நேரம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, வீணாக பொழுத போக்கின்னு இருப்பாங்க. லாஸ்ட்டில் அவங்க எல்லாமே சிரமப்படுவாங்க. இப்போ எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி படிக்க வரவங்க பார்த்தோன்னாக்கா ஒரு சிலர் வந்து சரியான புரிதல் இல்லாமல் உள்ளே வந்துடுவாங்க படிக்க போகிறோன்ட்டு. சில பேர் வந்து இதுதான் நம்மளோட லைஃபே அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 1 மார்க் 2 மார்க்லாம் ரொம்ப தடுமாற்றத்தோட பின்வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்தோன்னா அவங்க அதிகபட்சம் ஒரு 5 மதிப்பெண்ணில் தான் அவங்க ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஃபெயில் ஆகிருப்பாங்கன்னா எப்படின்னாக்கா அவங்களால ஸ்கோர் பண்ணி அந்த போஸ்டிங் வாங்குற அளவுக்கு அவங்களால போயிருக்க முடியாது. அந்த தவறு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திருத்தி இருக்காமல் அடுத்தடுத்த எக்ஸாமில் அதே தவிர அவங்க மறுபடியும் பண்ணும்போது என்னன்னா சரிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஃபீல்டை விட்டு வேற ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான சூழல் அது. சரிங்களா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்கு உள்ளே வரீங்கன்னாக்கா என்னோட பெஸ்ட் ஒப்பீனியன் இதுதான். ஒரே முறை தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்மளால் கிராக் பண்ண முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு வரணும். அப்படி சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் கிராக் பண்ண முடியலனாக்கா நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் பார்த்தோம்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் நம்ம என்ன தவறு செஞ்சதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் லாஸ்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னாக்கா இந்நேரம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கணும், ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எழுதி நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த எக்ஸாம் பண்ணும்போது என்ன ஆகும், நீங்கள் பார்க்கலாம் ஒரு முடியும் மேக்ஸ் வரலையா, பாலிட்டி வரலையா, இப்போயும் நீங்கள் அதை திருத்திக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டீங்கன்னாக்கா ஒரு அட்டம்ப்ட் இல்லை 2 அட்டம்ப்ட் அதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிடணும். இப்போ நான் உங்களுக்கு எதுக்காக இந்த வீடியோ தரேன்னா அதுக்காக தான். சரிங்களா? பாலிட்டி நிறைய பேர் வந்து பார்த்தோம்னாக்கா வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிறேன்ட்டு இவங்க மொத்தமாக படிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் பார்த்தோம்னாக்கா சிலபஸில் இந்த பாடங்கள் எங்கே ரிலேட்டட் ஆகுதுன்னு அவங்களால கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த கன்ஃபியூஸ் எல்லாமே போக்குறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன். ஓகேங்களா? சரி, இந்த வேர் டு ஸ்டடி அப்படின்றது பார்த்தோன்னா உங்களுக்கு சிலபஸ் நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமில் இந்த பாலிட்டியில் நம்ம 15 மார்க் எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி நம்ம பாலிட்டி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஒவ்வொரு டாபிக்ஸும் எங்கெங்கே இருக்குது, ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாபிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். ஓ, இந்த டாபிக்ஸ் தானே இது. இப்போ அடிப்படை இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் என அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு தெரியணும் அடிப்படை உரிமைகளின் இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம்னாக்கா அது அடிப்படை உரிமைகளில் உள்ள பகுதி அப்படின்ற போல நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ வந்து அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கணும். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னாக்கா நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது, சோம்பேறித்தனமே தயவு செஞ்சு பற்றாதீங்க. ஓல்டு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பாலிட்டியில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா வாட் இஸ் வாட் ஆர்டிக்கல் கொடுத்து இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. குடியரசுத் தலைவர், துணை ஜனாதிபதி இவங்க எல்லாமே பார்த்தோன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸாக தான் வந்திருக்கும். ஆனால் இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கூற்று காரணம் வச்சுட்டு அந்த கூற்று காரணத்தை கண்டறிக அப்படின்றா போல கேள்விகள் தான் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம டைரக்ட் கேள்வி கேட்கும்போது என்னால் என்ன பண்ண முடியும்னாக்கா ஈஸியாக நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும் ஆப்ஷன் வச்சு. சில பேர் ஆப்ஷன் எல்லாமே டக்குன்னு சொல்லிவிடுவீங்க, சில பேர் வந்து ஆப்ஷன் பார்த்தா தான் என்ன பண்ண முடியும், ஆன்சரே வரும் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுவீங்க. அதனால் பார்த்தோம்னாக்கா அது வந்து அந்த மெத்தடு. இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் நீங்கள் பார்த்தோம்னாக்கா ஸ்டாண்டர்டாக இருக்கும் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது சிலபஸ் அப்படின்றா போலாம் நினச்சிடாதீங்க. இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. ஏன்னா எல்லாமே வந்து இலக்கணம் ரிலேட்டடான கேள்விகள் தான். கொஞ்சம் நம்ம அந்த பயிற்சி நம்ம கரெக்டாக பண்ணோம்னாக்கா என்ன பண்ண முடியும், நம்மளால்
95+ தான் நம்மளால ஸ்கோர் பண்ணிட முடியும். மேக்ஸ் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அந்த எல்லாமே கவர் பண்ணி கரெக்டாக டாபிக் வைஸ் பார்க்கும்போது 25 உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 6 பொறுத்த வரையும் பார்த்தோம்னாக்கா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த 3 டாப்பிக்கை வந்து ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. எல்லா கேள்விகளும் வந்து ரொம்ப ஈஸியாக டைரெக்டாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துன்னு அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துடாதீங்க, சரிங்களா? அப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னாக்கா, கான்செப்ட் புரிஞ்சா போதும் உங்களுக்கு பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும். இப்போ உச்சநீதிமன்றம் யாரெல்லாம் நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டாக போயின்னு இருக்க இஷ்யூ என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கும் ஆளுநருக்கான விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வந்து சம தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகம். நான் இங்கே சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் சொல்லணும், கரண்ட் இஷ்யூஸில் வந்து மத்திய மாநில உறவுகள் அப்படின்ற டாப்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஸ்கூல் புக்லேயும் சரி, என்னென்னலாம் விஷயங்கள் இப்போ நடந்திருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாமே கேதர் பண்ணி நீங்கள் படிச்சிருங்க. உங்களுக்கு பாலிட்டிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ அட் ப்ரெசன்ட் பார்த்தோம்னாக்கா பாலிட்டி ரிலேட்டடாக கரண்ட் இஷ்யூஸ் தான் வந்து அதிகமாக போயின்னு இருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து ரெண்டு தீர்ப்புகள் கொடுத்துருக்கு. ஒன்று தமிழ்நாடு அரசு ரிலேட்டடாக என்ன தீர்ப்புன்னு பார்த்தோம்னாக்கா, ஆளுநர் கொண்டு வந்த இப்போ நம்மளோட நீங்கள் நான் ஸ்கூல் புக் படிச்சிருக்கும் போது தெரியும், உங்களுக்கு தனியாக நடத்தும் போது நான் சொல்லிடுறேன். இப்போ சட்டமன்றம் அப்படின்ற டாப்பிக்கில் இப்போ ஆளுநரோட உரிமைகள் நம்ம படிக்கணும்னு வச்சுங்களேன். ஆளுநர் என்ன பண்ணலான்னாக்கா, நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தால் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது சட்டமாக மசோதா நிறைவேற்றாங்கன்னு வச்சுங்களேன், ஆளுநர் கையெழுத்திட்டா தான் அது வந்து சட்டமாக மாறும். இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவை ஆளுநருக்கு இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஆளுநர் என்ன பண்ண முடியும்னாக்கா, ஒன்று அதுக்கு சைன் பண்ணி அதை சட்டமாக அவர் அப்ரூவல் கொடுக்கலாம், இல்லையா அதை குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அவர் ஃபார்வர்ட் பண்ணிடலாம், இல்லையா கிடப்பிலே வச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ரெண்டாவது இது வந்து என்னன்னாக்கா ஒரு முறை தான், ஃபர்ஸ்ட் முறை ஒரு மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஆளுநர் வந்து இல்லை இந்த மசோதா வந்து அரசியலமைப்புக்கு முரணா இருக்குது, ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாருனாக்கா, ஆனால் சட்டமன்றம் வந்து இது வந்து அரசியலமைப்புக்கு முரணானதெல்லாம் இல்லை, அத்தியாவசியமான ஒரு சட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பெரும்பான்மையோடு அந்த மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்கனாக்கா, ஆளுநர் என்ன பண்ணி ஆகணும்னாக்கா கட்டாயம் வந்து ஒப்புதல் அளித்தாகணும். இதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிட்டிருக்காங்க, சரிங்களா? ஆளுநருக்கான அதிகாரங்கள்லேயே இது கண்டிப்பாக குறிப்பிட்டிருப்பாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை ஒரு முறை மட்டுமே என்ன பண்ண முடியும், ஆளுநரால் நிறுத்தி வைக்க முடியும். இரண்டாவது முறையும் திருப்பி அனுப்பிட்டாருனாக்கா ஆளுநர் அதுக்கு கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டியது ஆளுநரோட கடமை, ஓகேங்களா? ஆனா நம்ம ஆளுநர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மசோதாக்கள் கிட்டத்தட்ட 10 மசோதாக்களை வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருப்பாங்க. அவர் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. சில விஷயங்கள் பார்த்தோம்னாக்கா குடியரசுத் தலைவருக்கு அவர் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாரு. இது எல்லாமே பெண்டிங்கில் இருக்கும். நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தோம்னாக்கா உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. இது வந்து கூட்டாட்சிக்கு எதிராக உள்ளது, ஆளுநர் வந்து மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறார், இது போல விஷயங்கள் சொல்லி அவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் இந்த வாரத்தில் அளித்த தீர்ப்பு என்னன்னாக்கா, ஆளுநர் வந்து அரசாங்கத்தின் ஒரு அங்கம் தான், சரிங்களா? அவர் வந்து அரசாங்கம் நடத்துவதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. மேலும் மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் கட்டாயம் ஒப்புதல் அளித்தாக வேண்டும். அப்படி ஒப்புதல் அளிக்கலைனாலும் ஒரு மாசத்துக்குள்ள என்ன சொல்லணும், அவரு இந்த மசோதா வந்து ஒப்புதல் அளிக்கல, பெண்டிங்ல இருக்கு, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றேன், இல்லை நான் இதை குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வர்ட் பண்றேன்ட்டு அவரோட முடிவை வந்து அவரு அந்த ஒரு மாத காலத்துக்குள்ள அவர் தெரிவித்தணும் இவங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்போ 10 மசோதாக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தால் நிறைவேற்றி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த மசோதாக்கள் எல்லாமே ஆளுநர் வந்து கையெழுத்திட்டு சட்டமானதாக கருதப்படும் சொல்லி உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்துட்டாங்க. அந்த 10 மசோதாக்கள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மசோதா ஒன்று என்னன்னாக்கா, இது வரைக்கும் பார்த்தோம்னாக்கா ஆளுநர் தான் பார்த்தோம்னாக்கா பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டியோட வேந்தராக ஆளுநர் தான் அரசியலமைப்பு படி நடந்து வர்றாரு இப்போ. ஆனா இப்போ வந்து அந்த சட்ட திருத்தத்தின்படி தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட அந்த சட்ட திருத்தத்தின்படி, அதாவது பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, பல்கலைக்கழகங்களோட வேந்தராக அரசு தான் இருக்கும். அப்ப அரசு சார்பா யார் இருப்பா, முதல்வரே பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுகிறார். இப்போ அட் பிரசன்ட் அவங்களோட மீட்டிங்கே பார்த்தோம்னாக்கா முதல் மீட்டிங்கே நடைபெற்றுச்சு. யாரு, முதல்வர் தான் வேந்தராக, துணைவேந்தர்கள் தலைமையிலான முதல்வர் தான் யார் பண்றாரு, யாரை இப்ப இனிமேல் நியமிப்பாரு, துணைவேந்தர்களை முதல்வர் தலைமையிலான அரசாங்கம் அந்த குழு தான் பார்த்தோம்னாக்கா துணைவேந்தர்களை நியமிக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா பல்கலைக்கழகங்களின் வேந்தரான
ஆளுநர் தான் பார்த்தோம்னாக்கா துணைவேந்தர்களை நியமிப்பார். இதுல அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே முரண்பாடு வந்ததுனால தான் தமிழ்நாடு அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. இதன்படி இனிமேல் பார்த்தோம்னாக்கா ஆளுநர் வந்து பல்கலைக்கழகங்களின் வேந்தர் அல்ல தமிழ்நாட்டுல. சரிங்களா? பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யாருனாக்கா முதல்வர் தான். இது போல விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிகமா போயிருக்கு. அதே போல குடியரசுத் தலைவருக்கு ஒரு காலக்கெடு விதிச்சிருக்காங்க. என்னன்னாக்கா ஆளுநரால் அனுப்பி வைக்கக்கூடிய மசோதாக்கள் இப்போ மாநிலங்கள் சட்டமன்றத்தால நிறைவேற்றப்பட்ட மசோதா வந்து ஆளுநருக்கு அனுப்புவாங்க. ஆளுநர் வந்து அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராம இதை குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வர்ட் பண்றாருன்னு வச்சுங்களேன். குடியரசுத் தலைவர் பார்த்தோம்னாக்கா 3 மாதங்களுக்குள்ள அந்த மசோதாக்கள் மீது அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்திருக்காங்க. இது வந்து அரசியலமைப்புக்கு முரணானதுன்ட்டு இப்ப நிறைய இஷ்யூஸ் எல்லாமே விவாதங்கள் எல்லாமே போயின்னு இருக்கு. இதெல்லாம் நாம் பார்ப்போம். ஏன் உங்களுக்கு நான் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றேன்னாக்கா இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து இந்த மத்திய மாநில உறவுகள் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமா போறதுனால உங்களுக்கு வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல பார்த்தோம்னாக்கா மத்திய மாநில உறவுகள் அப்படின்ற டாபிக்ல இருந்து கண்டிப்பா 5 கேள்விகள் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வந்துனாக்கா இந்த மத்திய மாநில உறவுகள் அப்படின்ற டாபிக்ல இருந்து கண்டிப்பா என்ன வரும், கேள்விகள் வரும். அதனால வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பகுதி 11ல பார்த்தோம்னாக்கா மத்திய மாநில உறவுகள் அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அட்டவணை 7ல வந்து பொதுப்பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் மத்திய பட்டியல். மத்திய பட்டியலில் என்னெல்லாம் பொருள் இருக்கு, மாநில பட்டியலில் என்ன விஷயங்கள் இருக்கு, பொது பட்டியலில் என்ன விஷயங்கள் இருக்கு, இது போல விஷயங்கள் எல்லாமே நீங்க என்ன பண்ணிடணும், இப்பயே படிச்சு ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டா படிங்க. இந்த ஏரியாலாம் கண்டிப்பா எக்ஸாம் வரும். எக்ஸாம்ல இந்த இடத்துலலாம் கேள்விகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சே நீங்க படிக்கிறீங்கனாக்கா நீங்க என்ன பண்ணணும், புக்கில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் மட்டும் இல்லாமல் சர்ச் பண்ணணும். கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம்னாக்கா கரண்ட் டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும். அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டுமே கேட்பாங்களா அப்படின்னாக்கா வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். அவங்க வந்து சிலபஸ் ரிலேட்டடாக தான் கேட்பாங்களே தவிர உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் தான் நாங்கள் கேட்போன்னு அவங்க எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ சிலபஸ் ரிலேட்டடாக கவர் ஆகும்போது இப்போ மத்திய மாநில உறவுகள்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த 10 மசோதாக்கள் வந்து இப்போ அட் ப்ரெசன்ட் நடந்த விஷயங்கள் இது எல்லாமே எங்கே இருக்குனாக்கா உங்களுக்கு இன்டர்நெட்டில் நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஸ்கூல் புக்கில் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் இருக்காது. ஆனால் மத்திய மாநில உறவுகள் அப்படின்றது பார்த்தோம்னா நமக்கு எங்கே இருக்கும், சிலபஸில் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மத்திய மாநில உறவுகள் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் இதை நீங்கள் பார்த்துங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னாக்கா அரசியலமைப்பில் எத்தனை அட்டவணைகள் இருக்கு, ஒவ்வொரு அட்டவணைகளும் என்ன சொல்லுது, ஒவ்வொரு அட்டவணையிலும் பார்த்தோம்னாக்கா ஏதாவது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டதா, இல்லை அரசியலமைப்போட முன்னாடியே எத்தனை அட்டவணைகள் இருந்தது, அதுக்கப்புறம் எந்தெந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் எந்தெந்த அட்டவணைகள் சேர்த்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பேசிக். இது கண்டிப்பாக நீங்கள் உள்ள நுழையும் போதே பாலிட்டி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த பேசிக்கை நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. சரிங்களா? இப்போ அட்டவணைகள்னு பார்த்தோம்னாக்கா அரசியலமைப்போட தொடக்கத்தில் எத்தனை அட்டவணைகள் இருந்தது, 8 அட்டவணைகள் இருந்திருக்கும். 9வது அட்டவணை 10வது அட்டவணை என்ன சொல்லுது, 10வது அட்டவணை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கட்சி தாவல் தொடர்புடைய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே எங்கே இருக்கும், அந்த 9வது அட்டவணையில் இருக்கும். இது போல விஷயங்கள்லாம் 10, 11, 11, 12 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக என்ன பண்ணுவான், அந்த இடத்துல இருந்து கேள்விகள் வராமல் இதுவரை இருந்ததே இல்லை. ஏன்னா லோக்கல் பாடி விஷயங்கள் எல்லாமே எங்கே இருக்குனாக்கா அட்டவணை 11 மற்றும் 12ல தான் இருக்கு. இது போல அட்டவணைகள் என்ன சொல்லுது, அந்த அட்டவணைகள் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தங்கள் ஏதாவது சேர்த்தாங்களா, அந்த அட்டவணைக்கு உள்ள என்ன விஷயங்கள் இருக்கு, இது போல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பகுதிகள். இப்ப இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 1னா என்ன, ஒன்றிய மற்றும் மாநிலம் சொல்லுவோம். பகுதி 2 வந்து குடியுரிமைகள் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே பகுதி 2ல இருக்கும். பகுதி 3 பார்த்தோம்னாக்கா அடிப்படை உரிமைகள். பகுதி 4 பார்த்தோம்னாக்கா டிபிஎஸ்பி. இது போல ஒவ்வொரு பகுதிகளும் என்னென்ன சொல்லுது அப்படின்ற தலைப்பு உங்களுக்கு தெரியணும். அந்த பகுதியில பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு பகுதியில இருந்தும் எத்தனை விதிகள் அந்த பகுதியில எந்தெந்த விதிகள் ரிலேட்டட் ஆகுது. இப்போ பகுதி 1ன்னு வச்சுங்களேன், ஒன்றிய மற்றும் நிலவரை அப்படின்னாக்கா விதி 1 முதல் 4 வரையிலான விதிகள் வந்து அந்த ஒரு பகுதியில இருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியணும். இது போல இந்த கான்செப்ட் தான், இது எல்லாமே மாற போறது இல்லை. சரிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும் போது பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம படிக்காத விஷயங்கள் அங்கே கொஸ்டின்ல கேட்கும் போதும் பார்த்தோம்னாக்கா ஈஸியா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த ஸ்கிப் பண்ணிடலாம்னா எப்படி, ஆன்சர் கொண்டு வரதுக்காக ஆப்ஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த 3 ஆப்ஷனை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு 4வது ஆப்ஷன் ஆன்சரை நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். எப்படி அப்படின்னாக்கா இப்போ பகுதி 1ன்னு வச்சுங்களேன், விதி 1 முதல் 4 வரைன்னு இருக்கு.
குடியுரிமை தொடர்பான பகுதிகள் என்னன்னு கேட்குறான். உங்களுக்கு வந்து குடியுரிமை தொடர்பான பகுதிகளுக்கான விதிகள் தெரியல, விதி 5 முதல் 11 வரை அது உங்களுக்கு தெரியலன்னு வச்சுங்க, மீதி கேட்கக்கூடிய விதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுதுனாக்கா அந்த பகுதிகளில் இந்த விதிகள் வந்து அந்த பகுதியில் இருக்கு, அப்போ வந்து குடியுரிமை கிடையாது. அது போல பார்த்தோம்னாக்கா நீங்க ஆப்ஷன் மெத்தடில் நீங்க என்ன பண்ணிடலாம், கட் பண்ணி நீங்க ஆன்சர் கொண்டு வரலாம். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னாக்கா ஒவ்வொரு பகுதிகள் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அரசியல் அமைப்போட தொடக்கத்தில் எத்தனை பகுதிகள் இருந்தன, இப்போ அட் பிரசன்ட் எத்தனை பகுதிகள் உள்ளன, ஒவ்வொரு பகுதியோட தலைப்புகள் என்ன, அந்த பகுதிகளில் உள்ள விதிகள் ஆர்டிகல்ஸ்லாம் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பகுதி 1 to 6 வரையும் இருக்குன்னு வச்சுங்களேன், பகுதி 1லேருந்து 6 வரையும், அதாவது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இதுவரையும் உள்ள பகுதிகளை பார்த்தோம்னாக்கா விதிகள் எல்லாமே ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து நீங்கள் ஓரளவு நீங்கள் படிக்கும் போதே ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். மற்ற ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தோம்னாக்கா அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தேசிய நெருக்கடி நிலைனாக்கா விதி 352, 56 மற்றும் விதி 360 இது போல விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா நம்ம லைட்டாக படித்தா போதும். இந்த இடங்கள் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த டாபிக்லேருந்து எந்த கேள்விகள் எந்த விதமாக கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். முகவுரையிலேருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சின்ன ஏரியா தான், ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். குறிப்பாக அந்த முகவுரையில் உள்ள வார்த்தைகள் சரிங்களா, இந்தியர்கள் ஆகிய நாம் அது போல் தொடங்குதா, இது எல்லாமே கொடுத்துருப்பான். குறிக்கோள் தீர்மானம் தொடர்பான கேள்விகள் எல்லாமே முகவுரையிலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஆர்டிகல் பார்த்தோம்னா அரசியலமைப்பில் தொடக்கத்தில் பார்த்தோம்னாக்கா 395 விதிகள் இருந்ததா சொல்லியிருந்தாங்க. 95 விதிகள் தான் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய விதிகள் பார்த்தோம்னாக்கா ஸ்கூல் புக்கில் வந்து 449 விதிகள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்தோம்னாக்கா 465 விதிகள் வரைக்கும் இருக்கு சரிங்களா. இது போல விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது என்னன்னாக்கா ஈஸியாக நம்ம இந்த குரூப் 4ல் இந்த பாலிட்டியில் 15க்கு 15 நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும். சரி, நீங்கள் பண்ண வேண்டியது அந்த டிக்ஸை நான் கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன். ரொம்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் சொல்கிறது என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு கான்செப்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கங்க. இப்போது ஒரு நியூஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாரு, பேசுவார். அவருக்கு யார் அனுமதி கொடுக்குறது, சபாநாயகர். இது போல் விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்கும் போது இது எத்தனை வந்து நீங்கள் சப்ஜெக்டில் இன்க்ளூட் பண்ணி படிக்கணும். அப்பா சபாநாயகரோட ரோல் என்ன, முதலமைச்சரோட பணி என்ன, அவை முன்னவர்னு ஒருத்தர் இருப்பார் சட்டமன்றத்தில், அவரோட ரோல் என்ன, இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்க்கறது தான் சரிங்களா. நீங்கள் நியூஸில் பார்த்தோம்னாக்கா ரெகுலராக வந்து எப்போ ஒரு வாட்டி நியூஸ்லாம் கிடையாது, ஃப்ளாஷ் நியூஸ் தான். இல்லையா நீங்கள் யூடியூப்பில் போட்டு ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம். அதனால் இது போல் விஷயங்கள் வந்து கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. கான்செப்டை புரிஞ்சுட்டாக்கா பகுதி 5 மத்திய அரசு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் பகுதி 6. இங்கே வந்து ஆளுநர், அங்கே வந்து குடியரசுத் தலைவர் சரிங்களா. இங்கே வந்து சபாநாயகர், இங்கே சட்டமன்றத்தோட சபாநாயகர், இங்கே முதலமைச்சர், அங்கே பிரதமர். இவ்வளோ தான். அங்கே போஸ்டிங் தான் மாறுமே தவிர எல்லாமே என்ன தான், கான்செப்ட் ஒன்று தான். விதிகள் ஆர்டிகளும் பகுதிகளும் மாறும். அப்போ நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா கான்செப்ட் படி படித்தோம்னாக்கா இந்த பாலிட்டி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இன்னொரு விஷயங்கள் என்னன்னாக்கா கூற்று காரணம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னாக்கா ஸ்கூலோட புக் பேக்கில் நீங்கள் அந்த பாடத்தை படித்து முடிச்சிட்ட பிறகு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு மட்டும் இல்லாமல் அந்த குறுவினாக்கள் பெருவினாக்கள் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கேள்விகளை படித்து அதுக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் அப்படியே மைண்டில் அப்படியே கொண்டு வாங்க. இப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாக்க பணியை விவரி அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே அந்த பக்கத்தை அப்படியே ஃபஸ்ட்டு பக்கம் படிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பாடத்தில் அந்த டேட்டாஸை அப்படியே அங்கே கவர் பண்ணி ஒரு முறை சொல்லி பார்க்கும்போது ஈஸியாக கவர் ஆகிடும். பகுதி 1லேருந்து 6 வரையும் வந்து உங்களுக்கு எந்த ஆர்டிக்கல் கேட்டாலும் ஈஸியாக தெரியணும். பகுதி 1னா என்ன, 6னா என்ன, 1லேருந்து 6 வரைக்கும் எந்த கேள்விகள் கேட்டாலும் எந்த ஆர்டிக்கல் கேட்டாலும் அந்த 6 வரைக்கும் என்னென்ன சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டு இருக்காங்க இது எல்லாமே என்ன பண்ணணும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இந்த விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் வந்து ரொம்ப அடிப்படை, அதாவது பேசிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகுதி 1லேருந்து 6லேருந்து கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. இப்போ 15 கேள்விகள் கேட்குறான்னு வச்சுக்கலாம், ஒரு 7 to 8 கேள்விகள் பார்த்தோன்னா பார்ட் 1 to பார்ட் 6க்குள்ளேயே அடிப்படை உரிமைகள் கடமைகள். அடிப்படை கடமைகள் ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக், ஆனால் அதுலேருந்து பார்த்தோன்னா ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. என்னன்னாக்கா அடிப்படை கடமைகள் உள்ள அந்த விதி 51A கேட்பாங்க. அந்த அடிப்படை கடமைகள் என்பது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்ற விஷயங்களும் பார்த்தோம்னா நிறைய முறை கேட்டிருக்காங்க சரிங்களா. சட்ட திருத்தங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் இயர் பார்த்தோன்னா நம்மளுக்கு எலெக்ஷன் வரதுனால தேர்தல் ரிலேட்டடான பாடங்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. தேர்தல் ரிலேட்டடான கேள்விகளும் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னாக்கா
இப்போ முக்கியமான நியமனங்கள் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் உச்ச நீதிமன்றம் பார்க்குறீங்கனாக்கா, உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இப்போ அட் ப்ரெசன்ட் யார் இருக்கா, அவரோட பதவி காலம் முடிஞ்சிருச்சுனாக்கா அதுக்கப்புறம் யாரை நியமிக்க போறா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்றது நீங்கள் தெரியணும். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி படிக்கிற போல தான் இருக்கும். ஸ்கூல் புக்கில் வந்து இப்போ அட் ப்ரெசன்ட் யார் போஸ்டிங்கில் இருக்கான்ட்டு இருக்காது. இப்போ மத்திய தகவல் ஆணையம்னாக்கா அதோட இப்போதைய எக்ஸிக்யூட்டிவ் யாரு, அதோட உறுப்பினர்கள்லாம் யாரு, தலைவர் யாரு, உறுப்பினர்கள் யாரு, சரிங்களா? சீஃப் அண்ட் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போல விஷயங்கள்லாம் தான் நீங்கள் படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த பாலிட்டியை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது பார்த்தோன்னாக்கா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், உங்களால் 15க்கு 15 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். பாலிட்டிலே நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் பார்த்தோம்னாக்கா எக்ஸாமில் நீங்கள் 200 அவுட் ஆஃப் அந்த 170 ப்ளஸ்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். கரெக்டான நேரம் இருக்குது படிக்கிறதுக்கு. தயவு செஞ்சு நேரத்தை இப்போ வீணடிச்சிட்டு பின்னால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. தடுமாற்றம் இருக்கும்போது இப்பயே ஒரு கிளியர் கட்டாக உங்களுக்கு ஐடியா வந்துன்னு தான் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நான் அதை சொல்லியிருக்கேன். ஏன்னா சில பேர் பார்த்தோம்னாக்கா நிறைய படிப்பாங்க, ஆனாலும் பார்த்தோம்னா அவங்களால ஸ்கோர் பண்ண முடியாமல் 1 மார்க் 2 மார்க்கில் அவங்க திரும்ப திரும்ப ட்ராபேக் ஆவாங்க. அது போல் விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொறுமையாக நிதானமாக சொல்கிறோம். இதே போல் பாலிட்டியோட அண்டு எக்கனாமிக்ஸ் அண்டு யூனிட் 6 இது போல் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸும் சிலபஸ் ரிலேட்டடான லெசன்ஸும் பார்த்தோன்னா நான் உங்களுக்கு பிடிஎஃபாகவே தரேன். அது எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா பாலிட்டிக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடுறேன். வேர் டு ஸ்டடி அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு அந்த சிலபஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ, சிலபஸில் உள்ள பாடங்கள் இவ்வளோ தானா, இதை நம்ம முழுசாக படித்தாலே என்ன பண்ணிடலாம், பாலிட்டின டாபிக் ஓவரா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். இல்லையா, ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோமா, ரிவிஷன் பண்ணும்போது இந்த ஆர்டர் நம்ம பண்ணால் என்ன பண்ணிட்டோம், நம்ம பாலிட்டி கவர் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. அண்டு ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்கா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.